முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. எப்படி யோசிச்சாலும் இருக்குதே. அந்த பெர்ஃப்யூம் கிடைக்கிறதே ரேரு. அதை விட நான் காலேஜ் டேஸ்ல ஆசைப்பட்டேங்கிறது இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை கனியும் இதை பத்தி தானே ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தா, அதனால மேபி இல்லல. ஆனா கனிக்கும் இது பிடிக்கும்ல, என்னவா இருக்கும்? ஆனா கனிக்கு பிடிக்கும்னா அது அவர் கனிக்குல வாங்கி கொடுத்துருக்கணும், எனக்கு ஏன் வாங்கி கொடுத்துருப்பாரு? அதை விட எனக்கும் பிடிக்குங்கிறது எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஆனா சம்திங் எங்கேயோ இடிக்குது. ஆனா அவரு நேத்து பேசும்போது ஒரு மாதிரி எதையோ நினைச்சிட்டே பேசுற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அவர் கணக்கு நான் கனியா தெரிஞ்சிருப்பேனும். ஆனா பவித்ரா தானே சொல்லி பேசினாரு, இருந்தாலும் இவர் இப்படி எல்லாம் பேச மாட்டாரே. கடவுளே, எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, முதல்ல அந்த பர்ஃபியூமை பிரிச்சு பார்ப்போம். ஃபர்கெட் மீ நாட். இதை நான் எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருப்பேன். அப்ப நான் இதை பத்தி படிக்கும்போது இதை கண்டிப்பா அரவிந்துக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னால அது முடியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் அரவிந்துக்காக கொடுக்கணும்னு நினைச்சதே ஒண்ணுதான். ஆனா பாரு, நான் யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சனோ அவர் கையில இருந்து நானே வாங்கியிருக்கேன். பட் இதோட ஸ்மெல் எப்படி இருக்கும்? ஃபர்கெட் மீ நாட். என்ன மறந்துடாதன்னு சொல்ற அளவுக்கு இந்த ஸ்மெல் எப்படி இருக்கும்? இதை யூஸ் பண்ணணும்னா இல்ல பவி, நீ இதை யூஸ் பண்ணவே கூடாது. அரவிந்த் பேசினெல்லாம் மறந்துட்டியா? இல்ல அவர் என்ன பண்ணாங்கிறதான் மறந்துட்டியா? இதை நான் யூஸ் பண்ணனா அவர் என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம். ஆனா இத இல்ல, நான் யூஸ் பண்ண போறது இல்ல. பட் இதோட ஸ்மெல் எந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா சரி, இதை நம்ம மேல யூஸ் பண்ண வேண்டாம். பேசாம கையில கொஞ்சமா அடிச்சு பார்க்கலாம். சிவனே, இந்த அளவுக்கு ஹெவி ஸ்மெல் வருது. ஐயோ சிவனே, இவ்வளவு கம்மியா ஸ்ப்ரே பண்ணதுக்கு இவ்வளவு ஸ்மெல் வருது. இது ரொம்பவே ஹெவியா தான் இருக்கு. ஆனா இந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்கு. அரவிந்த் சொன்ன மாதிரி இதை நான் ஸ்மெல் பண்ணும்போது எனக்கும் அரவிந்தோட ஞாபகம் தான் வருது. பட் நேத்து அரவிந்த் இதை ஸ்மெல் பண்ணதான் சொன்னாரு. அதை ஸ்மெல் பண்ணும்போது என்னோட ஞாபகம் வரதா சொன்னாரு. ஆனா எப்படி என்னோட ஞாபகம் வர முடியும்? அவருக்கு கனியை தானே பிடிக்கும். அப்போ இதை ஸ்மெல் பண்ணும்போது அவருக்கு கனியோட ஞாபகம் தானே வந்திருக்கணும். ஆனா அவரு என்னோட ஞாபகம் வரதா சொன்னாரு. ஒருவேளை அவர் எனக்கு கனின்னு நினைச்சு பேசியிருப்பாரோ? கண்டிப்பா அப்படியேதான் இருக்கும். இல்லைன்னா அவர் எப்படி என்கிட்ட இப்படிலாம் பேசுவாரு? பவித்ரா, தேவையில்லாம எதையோ யோசிச்சு கற்பனை பண்ணிக்காத. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மாதிரி தான். கண்டிப்பா அரவிந்த் எப்போதுமே உனக்கு கனி இடத்துல வைக்க மாட்டாரு. கண்டிப்பா இதை நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். சரி, இதை நான் யூஸ் பண்றேனோ இல்லையோ, ஆனா இது எனக்கு அரவிந்த் வாங்கி கொடுத்தது. சோ இதை கண்டிப்பா நான் பத்திரமா தான் வச்சுப்பேன். சரி, கீழே போலாம். சூர்யா வேற வரேன்னு சொல்லியிருக்காரு. இது என்ன ஸ்மெல்? இது அந்த பெர்ஃப்யூம். அரவிந்த், நீங்க என்ன பண்றீங்க? அரவிந்த், நீ அந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணியா? இல்ல, அது வந்து நான் யூஸ்லாம் பண்ணல. ஆனா எனக்கு அந்த வாசனை வருது. இல்ல, நான் அதெல்லாம் யூஸ் பண்ணல. பொய் சொல்லாத, யூஸ் பண்ணதானே? இல்ல, நான் அது வந்து நான் சும்மா அதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் கொஞ்சமா கையில யூஸ் பண்ணி பார்த்தேன். ஓ, அப்ப நீ யூஸ் பண்ணல? இல்ல, நான் ஜஸ்ட் அதோட ஸ்மெல்ல பார்க்கலாம் தான். ஓ, நான் போலாமா? என்ன விடுறீங்களா? இல்ல வந்து நீங்க என்ன பிடிச்சிருக்கீங்க, என்ன கொஞ்சம் விடுறீங்களா? உனக்கு அதோட ஸ்மெல் பிடிச்சதா? பிடிச்சது. அப்போ அதை யூஸ் பண்ணுவியா? இல்ல, எனக்கு இதோட ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? அப்போ அத நான் உங்ககிட்டே கொடுத்துருவா? என்ன? இல்ல, உங்களுக்கு தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அதான் நீங்களாவது யூஸ் பண்ணுவீங்கல்ல. அப்போ நீ யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றியா? இல்ல, நான் அப்படி சொல்லல. வேற? இப்ப நான் என்ன சொல்றது? இவர் எதுக்காக என்கிட்ட பிள்ளை நடந்துக்கிறாரு? என்ன யூஸ் பண்ணவல? அது வந்து நான் யூஸ் ஷூஸ் நீங்க நான் எப்ப யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்பதானே யூஸ் பண்ண சொன்னீங்க. ஆமா. சோ எனக்கு எப்ப தோணுதோ அப்போ நான் யூஸ் பண்ணுவேன். பவித்ரா, நீ இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா? இல்ல, இன்னும் உனக்கு என் மேல இருக்க கோவம் போகலையான்னு கேட்டேன். அப்படிலாம் இல்ல அரவிந்த், நான் எதுக்கு உங்க மேல கோவப்பட போறேன்? அது மட்டும் இல்ல, நான் தான் அன்னைக்கு சொன்னல. அன்னைக்கு நீ சொன்னது போய்
நீ என்ன ஃப்ரெண்டாவே ஏத்துக்கல. இல்ல அரவிந்த், நீங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம காலேஜ் டேஸ்ல எப்படி ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோமோ அதே மாதிரிதான் நான் இப்போ உங்களை பாக்குறேன். எப்பவாவது பார்த்தா ஹை பாய்னு சொல்லுவீங்க. சோ அதே அதே லிமிட்ல தான் இப்போ. ஷ். நான் கேக்குற ஃப்ரெண்ட்ஷிப் வேற, நீ சொல்ற ஃப்ரெண்ட்ஷிப் வேற. ஹா ஷினா, புரியல? அது வந்து நீ எனக்கு வேணும். ஹா ஷினா, சொன்னது கேட்கல? நீ எனக்கு வேணும். அரவிந்த், நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான். ஆமா, தெரிஞ்சுக்கிட்டு பேசுறேன். நீ எனக்கு வேணும், அதுவும் ரொம்ப க்ளோஸா. க்ளோஸாவா? ஆமா, இப்படி எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டாலாம் இருக்க வேண்டாம். எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா, க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கணும். ஓ, ஃப்ரெண்டா? அப்படி எனக்கு அது உனக்கு இருக்குன்னு தோணும்ல? அது கண்டிப்பா தோணும். அப்போ அந்த பர்ஃபியூமை யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வாசனைக்காக போட்டேன்னு மட்டும் சொல்லாத. இல்ல அரவிந்த், நான் நிஜமாதான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, புரிஞ்சுக்கோ. அரவிந்த், சுட்டு விரல் நீ காட்டு, சொன்னபடி ஆடுவேன். உன்னடிமை நான் என்று கையெழுத்து. அம்மா எங்கதான் போனாங்களோ தெரியல, எனக்கு பயங்கரமா இருப்பு வலிக்குது. ராஸ்கல், அவ யாருன்னு தெரியல. அவன் கத்துனனால நான் கீழே விழுந்தேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் வையா. சே, நீ அவ்வளவு பேர் முன்னாடி கீழே விழுந்துட்டனே, ஒரே அசிங்கமா போச்சு. என்ன அசிங்கப்படுத்தின அவன. ஆனா யாருன்னே தெரியலையே. பிளடி ராஸ்கல், நீ யார வேணா இருடா, ஆனா உன்னை மட்டும் கண்டுபிடிச்சுன்னு வையன், கொன்னுருவேன் அப்படியே. இத்தனை நாத்தும் நடல, கிஃப்டும் வாங்கல. இந்த லட்சணத்துல அந்த பாவாடை தாவணி வேற. இந்த அகிலுக்காக நான் என்னென்ன பண்றேன். ஆனா அவன் அந்த இனியா பின்னாடியே தான் ஓடிக்கிட்டு இருக்கான். அம்மா, அப்பா வலிக்குதே. என்னது, ஏதோ நல்ல வாசனை வருது. ஏதோ நெய் வாசனை தான் மணக்குது. என்னவா இருக்கும்? சூப்பர் வாசனை. செம்ம வாசனை. ஆனா பாயசத்துல இருந்து நெய் வாசனை வருது. பாயசத்துல இருந்து பால் வாசனை தானே வரணும். ஏதோ ஒண்ணு வருதுல்ல. சரி, கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். செம்ம செம்ம செம்ம. இப்படி நெய்யோடு இருக்க பாயசத்தை தான் நான் என்னைக்குமே சாப்பிட்டதில்ல. ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. எப்படி இருந்தா என்ன, ஆனா டேஸ்ட் செம்மையா இருக்கு. செம்ம டேஸ்ட். அம்மா, இந்த முதுகு வலி வேற. அம்மா, நான் இப்ப எதுக்கு கிச்சனுக்கு வந்தேன்? சே, இந்த அம்மா எங்க? இந்த அம்மா எங்கதான் போனாங்க? இதனா திடீர்னு வயிறுலாம் வலிக்குது. அம்மா, ஆல்ரெடி முதுகு வலி, அடுத்து வயிறு வலியா? என்னாச்சு என் ஸ்டொமக்குக்கு? அம்மா, இதனா திடீர்னு வயிறு வலிக்குது. ஒருவேளை அங்க நான் சாப்பிட்டு பாயசத்தினால தானோ? ஆனா பாயசம் சாப்பிட்டா வயிறு வலிக்குமா? இல்ல, யாரோ என்ன கொல்ல ட்ரை பண்றாங்க போல. இனியா, இனியா, இனியா. சொல்லுங்க ஸ்னேகா. சரி, பாயசத்துல என்ன தெரியும் கலந்த? பாயசமா? எனக்கு ஒன்னும் புரியல. நான் எப்ப உங்களுக்கு பாயசம் எல்லாம் கொடுத்தேன்? சரி, போய் சொல்லாத. அந்த பாயசத்தை நீ தானே பண்ண. எந்த பாயசம்? நான் என்ன பாயசம் பண்ணேன்? அம்மா, இவன் என்ன பாயசத்துல பாயசம் வச்சு கொல்ல பாத்துட்டா. எல்லாரும் வாங்க. ஹலோ ஹலோ, இருங்க. எதுக்கு இப்ப கத்துறீங்க? நானும் எந்த பாயசமும் பண்ணல. இல்ல, எனக்கு நல்லா தெரியும் நீ என்ன பண்ணிருக்க. உனக்கு அதி மாமா வேணுங்கிறதுக்காக என்ன கொல்ல பாத்துட்ட. என்னங்க பேசுறீங்க? நான் எதுக்காக அப்படிலாம் பண்ண போறேன்? அம்மா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. எல்லாரும் தயவு செஞ்சு கீழே இறங்கி வாங்கல. இவன் என்ன கொல்ல பாத்துட்டா. ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சின்ன தடி கலந்த சின்ன பாயசம் சொல்லுடி, நான் ஹாஸ்பிட்டல் போய்க்கிறேன். ஐயோ ஸ்னேகா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்ன சத்தங்க? அகில் மாமா, நீங்களே வந்துட்டீங்களா? என்ன இனியா எனக்கு பாயசம் போட்டு கொடுத்துட்டா. ஆமா மாமா, எனக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது. என்ன உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ஏய், என்ன வலிட்டு இருக்க? ஐயோ, நான் நிஜமாதான் மாமா சொல்றேன், எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. இதோ இங்க நிக்கிறாளே சிவதான் எனக்கு பாயசம் கொடுத்துட்டா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் எப்ப உங்களுக்கு பாயசம் எல்லாம் கொடுத்தேன்? பாத்தீங்களா, பாயசத்துல பாயசம் வச்சது இல்லாம என்கிட்ட எப்படி எகிரிட்டு வர பாருங்க. என்ன, நான் தான் பாயசம் கொடுத்தேன்னு கேட்க போறீங்களா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நான் என்ன தேவையில்லாம பேசினேன்? நானும் நேத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க நீ. என்ன ஓவரா போற? என்னடி அப்பல இருந்து சண்டை போற மாதிரி பேசிட்டு இருக்கா? உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஐயோ, இங்க கொஞ்சம் கொஞ்சமா என் உயிர் போயிட்டு இருக்கு. அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணு புரியல. நான் என்ன பண்ணேன்னா? என்ன பண்ணீங்கன்னா? நான் ஏதாவது சொன்னேனா உங்கள? சண்டை போடாம இருக்க முடியா? ஐயோ, நான் செத்துக்கிட்டு இருக்கேங்க. என்ன கண்டுக்கிறதுக்கு யாரும் இல்லையா? ஏய், இப்போ உனக்கு என்ன? எது கூவிட்டு இருக்கா? கடவுளே, நான் இப்படி வழிய துடிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கூவிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களே. என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அவ என்னது சாப்பிட்டா? அதான் எனக்கும் தெரியல. அப்பல இருந்து நான் தான் பாயசம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், என்னது சாப்பிட்டா? நான் இவ பண்ண பாயசத்தை தான் சாப்பிட்டேன். அது சாப்பிட்டதுல இருந்து தான் எனக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது. பாயசம் பண்ணியா? நான் எந்த பாயசமும் பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. மாமா, என்ன மாமா, என்னாச்சு? சிவினோ, நம்ம வீட்ல யாராவது பாயசம் பண்ணாங்களா? ஆமாங்க. ஏன் என்னாச்சு? இதோ ஸ்னேகா தான் பாயசம் எதோ உழைட்டு இருக்காங்க. வினோமா, சாரு பாயசம் பண்ணா? ஐஸ்வர்யா தான் மாமா, காலையில எந்திரிச்சு பாயசம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. ஐஷுவா? ஆமா மாமா, ஐஸ்வர்யா தான் பண்ணிட்டு இருந்தா. ஓ, ஷேருக்காக பண்ணா?
தெரியல மாமா, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அவ காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிட்டா. 5 மணில இருந்து கிச்சன்ல போட்டு உருட்டிட்டே இருந்தா. ஓ அப்ப என்ன கொல்ல பார்த்தது ஐஸ்வர்யாவா? கொல்ல பார்த்தாளா? ஆமா, பாயசம் போட்டு என்ன கொல்ல பார்த்துட்டா. அதுக்காக தான் பிளான் போட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு பண்ணிருக்கா. அவ என்ன உங்கள்கிட்ட பாயசத்தை கொடுத்தா? இல்ல, அவ கிச்சன்ல செஞ்சு வச்சிருந்தா, நான் தான் சாப்பிட்டுட்டேன். அவ எல்லாமே கரெக்டா தான் செஞ்சுட்டு இருந்தா. ஆமா, பாயசம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அவ ஏதோ ஒண்ணு கலந்துட்டா அதுல. நானும் வேற நிறைய சாப்பிட்டுட்டேன். மாமா, அவ எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருந்தா. நான் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன். சரிம்மா, நீ எதுக்கு ஃபீல் பண்ற? நீ ஃப்ரீயா இரு. அவ வேற ஏதாவது சாப்பிட்டுப்பா, அதனாலயா இருக்கும். கெவினோ, ஐஸ்வர்யா எங்க? அவ ரூம்ல இருப்பா. அவள இன்னைக்கு பாரு. ஸ்னேகா நில்லுங்க. மாமா, அவங்க போயிட்டாங்க. அவ கிடக்கா, அவளுக்கு கண்டுக்காத. நீ நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன் மாமா. ரொம்பதான் ஆக்குறேன். ஷெவினோ, நான் ரூமுக்கு போறேன், நீ வரியா? மாமா, உங்களுக்குள்ள எதுவும் சண்டையா? ஆமா, சண்டைதான். நான் உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். என்ன மாமா சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா. அவ என்ன சமாதானப்படுத்தாம நான் அவகிட்ட பேசுறதா இல்ல. நல்லா சமாதானப்படுத்துவாங்க. இங்க கோவப்பட வேண்டியது நான் தான். சிவர் தானே நேத்து என்ன திட்டினாரு. சரி, நடிக்காத. நீ தான் ரொம்ப வாய் பேசின. அதானே, நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தாதான் அதிசயம். எல்லாரும் இப்படிதான் இருக்கீங்க. நான் கிளம்புறேன். வினோமா, நான் சொல்றதை கேட்டுட்டு போ சொல்லு. என்ன சமாதானப்படுத்தலனா கண்டிப்பா நான் பேச மாட்டேன். என்னாலும் சரி, அது எத்தனை நாளா இருந்தாலும் சரி. சரிம்மா, நான் வெளில போண்டியது இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஏதாவது வேணும்னா கால் பண்ணுங்க. சரி மாமா. சொல்லாம போறாருல, பாத்துக்கிறேன். சரி. என்னடி உனக்கு? ஏன் நீ அப்படி பண்ணிட்டு இருக்க? நான் என்னடி பண்ண? ஒழுங்கா மாமா கிட்ட பேசுறீனியா? எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல. நேத்து நீ மாமா கிட்ட சண்டை போட்டது எனக்காக. ப்ளீஸ் இனியா, மாமா கிட்ட தயவு செஞ்சு பேசிடு. லூசு, இதுக்கா நீ சொல்லிட்டு இருக்க? அவர் அப்படிதான் அடிக்கடி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அப்படிலாம் கோவமாலாம் இருக்க மாட்டாரு. சும்மா கோவப்படுற மாதிரி பண்ணுவாருடி, அவ்வளவுதான். இனியா, நிஜமாவே மாமாக்கும் உனக்கும் ஒண்ணும் இல்ல? அதான் நான் சொல்றேன்ல வினோ, அதெல்லாம் இல்ல. ஆமா, நீ கார்த்திக் மாமாட்ட பேசுனியா? இல்லையா, நான் இன்னும் அவரை பார்க்கவே இல்ல. அப்புறம் ஆதி? அவரையும் பாக்கல. சரி, அதெல்லாம் விடு, வா நம்ம ரூமுக்கு போலாம். ஐஸ்வர்யா, ஐஷோ, இங்கதான் போனா இவ. ஐஸ்வர்யா, ஸ்டடே பேங்கிள் போடும்போது மூஞ்சே சரியில்லை. எல்லாரும் அங்க இருந்ததுனால எதுவும் கேட்க முடியாம வந்துச்சு. சரி, இன்னைக்கு அது கேட்கலான்னு வந்தா இவ எங்க போனான்னு தெரியல. ஐஸ்வர்யா. வந்துட்டேன். ஹாய் ஷாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உன்னை தேடி ஒரு ரூமுக்கு போயிட்டு வரேன். வாட்? நீ என்ன தேடிக்கிட்டு ரூமுக்கு வந்த? உன்னை தேடி தான் ரூமுக்கு வந்தேன். ஒரு ரூம்ல நீ மட்டும் தானே இருப்ப? இல்ல சின்ன இல்ல, என்ன தேடி ரூமுக்கு தான் வந்தியான்னு டவுட்டா கேட்டியா? அதான், ஒரு ரூம்ல வேற யாராச்சும் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு கேட்டேன். ஓ அப்படி? ஆமாமா, ஒளிச்சுதான் வச்சிருக்கேன். என்ன ஒளிச்சு வச்சிருக்கியா? யாரும் ஒளிச்சு வச்சிருக்க? ஒரு அழகான பொண்ணு ஒளிச்சு வச்சிருக்கேன். சின்ன பாக்குறியா? எப்படி? நீ ஒரு அழகான பொண்ணு ஒரு ரூம்ல ஒளிச்சு வச்சிருக்க? இதெல்லாம் நம்பணும். எதையாவது நம்புற மாதிரி சொல்றியா ஷாம்? ஷேண்டி, என்னெல்லாம் ஒரு அழகான பொண்ணு பாக்காத என்ன? ஆமா, ஏன் உனக்கு தெரியாது? அதான், வேற வேற கொழுப்பு ஓவர் ஆயிடுச்சு. கனவுல எல்லாம் வராம நேர்ல வந்துட்டு இருக்கேன்ல, அதான். ஏன்னா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கையில என்ன? நான் வந்த விஷயத்தை மறந்துட்டு பாரு. உன்னை தேடி வந்தது இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தான். இதையா? ஆமா. ஆமா, சின்னது. ஷாம், உனக்கு என்ன கண்ணா தெரியல? நல்லா பாரு. நல்லதா பாத்துட்டு இருக்கேன். அப்ப தெரியலையா இது என்னன்னு? தெரியலையே. ஷாம், இங்க பாரு. இது உன் கண்ணுக்கு தெரியலையா? ஷேன் தெரியல, நல்லாவே தெரியுது. அப்போ இது என்னன்னு சொல்லு. ஷேடி, எனக்கு என்ன கண்ணா தெரியாது? இதை செக் பண்ற மாதிரியே கேக்குற? விளையாடாத ஷாம். ஷேடி, என்ன பார்த்தா என்ன விளையாடுற மாதிரியா இருக்கு? இங்க பாரு, இதை நான் உனக்காக ஆசையா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நான் காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன், தெரியுமா? ஷேனா, 5 மணில இருந்து செஞ்சுட்டு இருக்கியா? அப்படி என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்க? பாரு ஷாம், உனக்காக தான் செஞ்சேன். ஷேனக்கா? எனக்கு நீ நேத்து வலையெல்லாம் வாங்கி கொடுத்தல, அதனாலதான் உனக்காக செஞ்சேன். சரி கொடு. நீ சாப்பிடுறியா? ஷேனக்காக தானே செஞ்ச, கொடு. ஷாம், ஸ்மெல் எப்படி இருக்கு? நல்ல நெய் வாசனை வருது. அப்படியா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஷீனு சாப்பிட்டு பார்க்கவே இல்லையே. அது இல்ல ஷாம், வாசனை. பிடிச்சிருக்கு. சரி சாப்பிடு. இது சாப்பிடலாம் தானே? இது என்ன கேள்வி? உனக்காக தானே செஞ்சுட்டு வந்திருக்கேன், அப்ப என்ன சாப்பிடலாமான்னு கேக்குறேன். சில கேசரி பண்ண மாதிரியே இது இதுவும். என்ன? ஷில்லமா, ஒண்ணு இல்ல. ஆமா, இது பேர் என்ன? ஷாம், பாயசம். ஓ, பாயசமா? என்ன ஷாம், ஏதோ பிடிக்காத மாதிரியே பாயசமான்னு கேக்குற? என்னமா, நான் எப்ப பிடிக்காதுன்னு சொன்னேன்? இல்ல, நீ பாயசமான்னு கேக்குற டோனே சரியில்லை. உனக்கு பாயசம் பிடிக்காதா? சச்சா, அப்ப இல்ல. நீ எது செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா? வேணும்னா ப்ராமிஸ் பண்ணட்டுமா? இல்ல, அதெல்லாம் வேணாம், நீ சாப்பிடு. இப்படி முடிஞ்சு வச்சு சொன்னா எப்படி சாப்பிடுறது? என்ன ஷாம்? என்னடி? நீ சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? அப்ப எப்படி சிரிச்சிட்டு இருந்த அதே மாதிரி சரி, அப்பதான் சாப்பிடுவேன். சாதுமா, சாப்பிடு. இப்பதான் அழகா இருக்க. ஆஹா, சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன பாராட்டுற? சரி, சாப்பிடுவா. சாப்பிடு. ஐஸ்வர்யா, நீ ஒரு ஸ்பூன் சாப்பிடுறியா? எனக்கு வேணாம். ஷே வேணாம். இதுனா உனக்காக நீ பார்த்து பண்ணது. இது யாருக்கும் கிடையாது, உனக்கு மட்டும்தான். அப்படியா? எனக்காக பார்த்து பண்ணியா? ஆமா, உனக்காக தான் காலையில 5 மணிக்கு எழுந்து இங்க பார், நான் தாவணி பாடல போட்டிருக்கேன். நேத்து தானே போட்டிருந்த? அது வேற, ஆனா இன்னைக்கு போட்டிருக்கிறது வேற. சின்ன வேற. அது வயல்ல நாத்து நடுறதுக்காக போட்டது, ஆனா இது உனக்காக போட்டது. எனக்காகவா?
ஆமா, உனக்கு பிடிக்கும்னு பேங்கிள்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்க பாரு. அப்புறம் இங்க பாரு, கழுத்துல போட்டு நெக்லஸ் போட்டிருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சரி, என்ன பார்த்ததெல்லாம் போதும், என்னோட பாயசம் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஷாம், எப்படி? செம்மையா இருக்கு. நிஜமாவா? ஆமா, ஷெல்லாவோட பாயசத்துலயும் சேமியா தான் அதிகமா இருக்கும். ஆனா நீ செஞ்சதுல நட்ஸும் நெய்யும் தான் அதிகமா இருக்கு. அது அது உனக்கு நட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் நான் கொஞ்சம் அதிகமாவே போட்டேன். பாரு, அவ்வளவு பாசம் இல்ல. பாசம்லாம் சொல்ல முடியாது, அது ஒரு விதமான அக்கறை. அக்கறை இதுல போட்டுக்க சக்கரையிலே தெரியுது. ஏன் ஷாம், சுகர் அதிகமா இருக்கு? அப்படிலாம் இல்ல, எனக்கு கரெக்டா இருக்கு. தெரியும் ஷாம், உனக்கு ஸ்வீட்டா சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேற? என்ன வேற? நீ சாப்பிடு. ஷிந்தா, எனக்கு போதும். ஷாம், உனக்கு விக்குதா? கூட நான் இத போய் கீழ வச்சிட்டு உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். தண்ணி இருக்கு புரியா? உனக்கு விக்குதுல, கூட. அதெல்லாம் வேணாம், நீ இங்க இரு. இல்ல நீ கூட, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். உனக்கு விக்குது. அதான் சொல்றேன்லடி, வேணாம். நீ இப்பெல்லாம் சொன்ன கேட்க மாட்டே. சரி, நான் வரேன். கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில் கருவம் அழிந்ததடி. ஷாம், நீ என்ன பண்ற? விடு. என்ன விடணுமா? இது என்ன கேள்வி ஷாம்? விடு, உனக்கு ஆல்ரெடி விக்கல் எடுத்துட்டு இருந்துச்சுல, விடு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். எனக்கு தண்ணி எல்லாம் வேணாம், அதுக்கு பதிலா அதுக்கு பதிலா ஜூஸ் எது வேணுமா? அதெல்லாம் வேணாம், அதுக்கு பதிலா ஷாம், நீ என்ன விட, நான் போய் பவுல வச்சுட்டு வரேன். பவுல் தானே, லேட்டா வச்சுக்கலாம். ஷாம், இந்த ட்ரெஸ் எனக்காக தானே போட்ட? அது வந்து ஷாம். சொல்லு, எனக்காக தானே போட்ட? ஆமா ஷாம், உனக்கு தவணி பாட பிடிக்கும்ல, அதனாலதான். சோ எனக்காக போட்ட? ஆமா, ஆனா எதுவும் பேசாத. எனக்காக போட்ட இந்த ட்ரெஸ் நான் பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறேன். ரசிக்கவா? தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம். சென்னடி பதிலே காணும். அது வந்து வந்து நான் கீழே போறேன். வினோ என்ன தேடுவா. அப்ப எனக்கு இது இல்லையா? எதுவும் இல்லையானா? எனக்கு புரியல. அதான் இப்ப கேட்டனே. என்ன கேட்ட? எனக்கு புரியல. எனக்காக போட்ட இந்த ட்ரெஸ்ஸையும் உன்னையும் ரசிக்கிறதுக்கு டைம் கொடுப்பியான்னு கேட்டேன். இல்ல ஷாம், அது வந்து கீழே இனியாக்கா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இனியாக்கா இங்கே வெளில போகணும்னு சொன்னாங்க. நான் அவங்க கூட போகணும். நான் போகட்டுமா? தாராளமா போ. ஆனா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்பெஷலா? எனக்காக தானே இந்த ட்ரெஸ் போட்ட. என்னவன் இப்படி எல்லாம் பேசுறான்? இவனுக்காக இந்த ட்ரெஸ் போட்டேன்னு சொன்னது ஒரு குத்தமா? இப்ப இவன் என்ன கேக்குறான்னு புரியலையே. ஒருவேளை வேற எதுவும் தப்பா? சிச்சி ஷாம் அப்படிலாம் கிடையாது. ஆனா என்ன கேக்குறான்? சின்னடி குடிப்பியா? வந்து இப்ப இவன் என்னத்த குடுக்குடுன்னு கேட்டுட்டு இருக்கான். ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்ன பண்றது? இல்ல ஐயோ, இப்ப நீ இந்த இடத்த விட்டு போறதுதான் பெட்டர். இவங்கிட்ட இருந்து எப்படியாவது வெளில போயிடு. ஷாம், நான் வந்து கேக் மறந்துட்டு பாரு. ஷிதன்னா எதை கேக்குறா? ஷிதோ ஷிடுப்ல இருக்கே. அது வந்து ஹிப் செயின். அது வந்து ஹிப் செயின். அது தாவணி விலகாம இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன். நல்லா இருக்கு. சொல்லப்போனா இன்னைக்கு நீ போட்டிருக்கிறதுலே ஹைலைட்னா அதுதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடவுளே, இவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். நம்ம இங்க இருந்து போறதுதான் பெட்டர். அப்புறம் இந்த தாவணி இது கூட அழகா இருக்கு. தென் பேங்கிள்ஸ் அதுக்கு மேட்சா ரொம்ப அழகா இருக்கு. தென் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு எனக்காக பாயசமான இந்த கைக்கு ஷிதாது கொடுக்கணும். ஷாம், நீ எதுவும் புதுசாலாம் வாங்கி தர வேண்டாம். நீதான் நேத்து எனக்கு வளையல் வாங்கி கொடுத்துட்டல, அதுவே அழகா இருக்கு. இங்க பாரு, நான் போட்டிருக்கேன். அது வேற, இது வேற. இல்ல ஷாம், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். நீ வேணான்னு சொன்னா நான் விட்டு வேணாம். எனக்காக பாயசமான இந்த கைக்கு கண்டிப்பா நான் ஏதாவது கொடுத்தே ஆகணும். இல்ல ஷாம், அது கையில தான் கொடுத்தேன். நீ இது கண்ண முடுற. அது வந்து சின்ன வேற எங்க வேணுமா? ஷாம், என்ன விடு. வேணும்னா சொல்லு, கொடுக்க நான் ரெடி தான். சின்ன கொடுக்கவா? ஷாம், என்ன விடு. கீழே எல்லாரும் என்ன தேடுவாங்க. சின்னடி சின்ன கொடுக்கவே இல்லை, அதுக்குள்ள போறேங்கிற. சின்ன ரெடியா? வெளியில யாரோ கதை தட்டுறாங்க பாரு. நான் போய் திறக்கிறேன். போ. அப்பா, கடல் புண்ணியத்துல யாரும் வந்துட்டாங்க. இல்லனா நீயா? ஆமா, நான் தான். நீ எதுக்கு ரோமோட டோர் தட்டிட்டு இருந்த? சரி, அந்த பாயசத்தை நீ என்ன பண்ணியா? எந்த பாயசம்?
அதான் கிச்சன்ல இருக்கே அதுதான் வேற யார் பாயசம் பண்ணா? ஆமா நான் தான் பண்ணேன். ஏன் என்னடி போட்டதுல? ஏய் சின்ன. சாமாமா நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமா சின்ன உனக்கு. மாமா இவன் என்ன கொல்ல பாத்துட்டா. சின்ன உள்ளற நீ. அவ என்ன பண்ண உன்ன? மாமா பாயசத்துல பாயசம் கலந்துட்டா. சின்ன என்னடி உளர்ற? நான் இப்ப பாயசம் எல்லாம் கலந்தேன். அது மட்டும் இல்ல நான் எதுக்காக பாயசம் எல்லாம் கலக்க போறேன்? அம்மா எனக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதா? ஆமா மாமா அந்த பாயசத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பயங்கரமா வயிறு வலிக்குது. 2 தடவை வாமிட் பண்ணிட்டேன். சிது வாந்தி வயிறு வலியா? ஆமா மாமா பயங்கரமா வயிறு வலிக்குது. சிவதான் பாயசத்துல பாயசம் கலந்துட்டா. சரி நீ என்ன உளறிட்டு இருக்க? நான் எதுக்கு பாயசத்துல பாயசம் கலக்க போறேன்? ஆமா அது மட்டும் இல்ல யாருக்கிட்ட நீ சாப்பிட்ட? சரி பாயசம் வச்சது இல்லாம யாருக்கிட்ட சாப்பிட்டேன்னு கேக்குறியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடி? சீ இப்படி இருக்கியே. இங்க பாரு நான் மட்டும் செத்துட்டேன்னு வையேன் கண்டிப்பா அதுக்கு காரணம் நீதான். நானா? ஆமா நீ என்ன சாகடிக்கிறதுக்காக பாயசத்துல பாயசம் போட்டுட்ட. இங்க பாருடி நான் மட்டும் செத்தேன்னு வையேன் உன்னை எங்க அண்ணன் எங்க அம்மா யாரும் சும்மா விட மாட்டாங்க. என்ன வளர்றா இவ? ஷாம் ஒரு வேலை கேசரியில பார்த்த வேலை இதுலயும் பாத்துட்டாலோ? ஷாம் உயிரோட தான் இருக்க. என்ன? இல்ல நீ பாயசத்துல என்ன போட்ட? அப்போ நீ என்ன சந்தேகப்படுறியா? இல்லம்மா நீ பாயசத்துல என்னெல்லாம் போட்ட? என்ன போட்டனா புரியல. இல்ல பாயசம் செய்யறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணன்னு கேக்குறேன். முதல்ல சேமியாவை நெய்யில போட்டு வறுத்தேன். அப்புறம் ஒரு பாத்திரத்துல பால் கொதிக்க வச்சு அந்த சேமியாவெல்லாம் அதுல போட்டேன். தென் அதுல 2 கப் சுகர் போட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டேன். தென் ஒரு ஏலக்காவை தட்டி போட்டேன். அப்புறம் நிறைய நெய் ஊத்தி நிறைய நட்ஸ் போட்டு அதுல கொட்டிட்டேன். அவ்வளவுதான். ஷேன நான் கரெக்டா தானே பண்ணிருக்கேன்? சிவனா எல்லாத்தையும் கரெக்டா சொல்றா. அது மட்டும் இல்ல நான் சாப்பிடும் போதும் பாயசமா தான் இருந்துச்சு. அப்புறம் இவ எதுக்கு வயிற்று பிடிச்சிட்டு வந்திருக்கிறா? ஒருவேளை இது வேற ஏதாவது தின்னுட்டு பாயசத்தால தான் சொல்லிட்டு இருக்கோ. ஸ்னேகா ஆமா இங்க பாரு அவ கரெக்டா தான் பாயசம் பண்ணிருக்கா. அந்த பாயசத்தை நானும் சாப்பிட்டேன். எனக்கு ஒன்னும் ஆகலையே. ஐயோ மாமா நீங்களும் சாப்பிட்டீங்களா? ஆமா நானும் தான் சாப்பிட்டேன். மாமா போச்சு இன்னும் 10 நிமிஷத்துல பாருங்க உங்களுக்கு வயிறு வலிக்கலனா என் பேரு ஸ்னேகால. இங்க பாரு நான் நல்லதா இருக்கேன். நீ வேற ஏதாவது சாப்பிட்டுருப்ப அதனாலயா இருக்கும். இல்ல மாமா இவ பண்ண பாயசத்துல தான் இப்படி ஆயிடுச்சு. அப்படின்னா எனக்கு ஏதாவது ஆயிருக்கணும்ல. ஆனா எனக்கு ஒன்னும் ஆகலையே. அதானே பாரு ஷாம் நல்லதானே நிக்கிறான். நீ என்ன என் பாயசத்தை குறை சொல்ற? அப்பா ஷாம் மாமா ஷாம் அப்பா மாமா வயிறு வலிக்குதா? சரி பாயசத்துலயும் உன் வேலையை காட்டிட்டல. ஷாம் நீ என்ன சொல்ற? கேசரிக்கே 4 நாள் இப்ப பாயசத்துக்கு எத்தனை நாளும் தெரியல. ஷாம் ஷாம் மாமா சரி மனுஷன் இருக்க வேதனை புரியாம மாமா ஓமான்னு இருக்கா. நகருங்கடி. ஷாம் சும்மா தாயே உன்னை கையெடுத்து கும்புறேன். தயவு செஞ்சு இனிமே இது சமைக்கிறேன் அது சமைக்கிறேன் கிச்சன் பக்கமே போயிடாத. சின்னத்தை போட்டாலும் தெரியல. வலிக்கிற வழியை பார்த்தா இனி நான் பாத்ரூம்லயே தான் குடியிருக்கணும் போல.